எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். படம் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம படத்தோட வந்து பெரிய படங்கள் டிராகன், அப்புறம் வந்து தனுஷோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் அது ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள்லாம் வந்து அவங்க தியேட்டர் மேக்ஸிமம் அவங்க பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அந்த படம். அதனால் அவங்க தியேட்டரை ஃபுல் பண்ணி சண்டே அவங்க கலெக்ஷன் எடுத்தே ஆகணும். அதுக்காக வந்து நமக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கல. இதுதான் உண்மை. தேட்டருக்காரங்களும் ஆள் வராமல் படம் போட மாட்டாங்க. அவங்களுடைய இது அதுதான். ஏன்னா இப்போ தேட்டருக்கு ஆள் வரணும்ல, கொஞ்சமாவது ஆள் இருந்தால் தான் அந்த ஷோ போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. இவங்க நல்லா விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஷோ வந்து நல்லா ஃபுல்லாகுது. நம்ம எங்கள் ப்ரொடியூசர் வந்து சின்ன ப்ரொடியூசர், சின்ன தயாரிப்பாளர். அதனால் வந்து இவங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் முடியுமோ அந்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து சினிமாவில் வந்து ரிசல்ட் வரும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா நல்ல விஷயம் என்னென்னா, படம் பார்த்தவங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுனால திரும்ப வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு ஷோவாக போட ஆரம்பிக்கிறாங்க அங்கங்கே. அதில் தேவிகலா வந்து இன்றைக்கி கன்ஃபார்மாக தரோன்னாங்க. ஏதோ சுச்சுவேஷன் அவங்க கம்பெனிலேருந்து கல்பாத்தி சார் கம்பெனி, ரெட் ஜெயின் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல, ஷோ போட முடியல. நாளைக்கு திங்கக்கிழமை தேவிகலாவில் வந்து மதிய ஷோ இருக்குது. நம்ம ஊர் மக்கள் கண்டிப்பாக வந்து அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். அழகர் சாமியின் குதிரைக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிகச்சிறப்பான நடிப்பையும் அந்த வாய்ப்பையும் கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். இந்த படம் நீங்கள் நினச்ச மாதிரியே தியேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க. உங்களுக்கு பெரிய அவார்டு கிடைக்கும். அதனால் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தியேட்டரில் தேவிகலாவில் பாருங்கள். வேறு நெட்டில் எங்கெங்கே கிடைக்குதோ நெட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தியேட்டர் படம் ஓடுதுன்னு கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்துடும். அதை வச்சு யார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து தியேட்டரில் வந்து தேவிகலாவில் பாருங்கள். மற்ற ஊர்கள்லேயும் படம் போடுறாங்க, அங்கே வந்து பாருங்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களை மகிழ்விக்கும். நன்றி.